நேயர்களே, திருவிழாக்களின் திருவிழாவாக பார்க்கப்படும் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. இதுகுறித்த தொடர் நேரலையை நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கவிருக்கிறது. மதுரையிலிருந்து செய்தியாளர்கள் வெற்றி, கருணாகரன் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அரங்கத்தில் நம்முடன் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி கோ சிவசிதம்பரம் இணைய இருக்கிறார். வாருங்கள், நேரலைக்கு செல்லலாம். மதுரை சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி முதலாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதன் உச்ச நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த விழாவுக்காக லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிந்திருப்பார்கள். இந்த சூழலில் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 23ஆம் தேதி, அதாவது இன்று வரை நடைபெறுகிறது. இந்த விழா 10 நாட்களுக்கு கோலாகலமாக நடைபெறும். இதனை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் மதுரையில் குவிந்திருக்கிறார்கள். திருவிழா தொடங்கிய நாள் முதல் தினமும் காலை மற்றும் இரவில் மாசி வீதிகளில் மீனாட்சி அம்மன், பெரியாவுடையுடன் சுந்தரேஸ்வரர் கற்பக விருட்சம் ஆகிய வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் வைகை ஆற்றில் இன்றைய தினம் கள்ளழகர் இறங்கவிருக்கிறார். இதேபோல சித்திரை திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்று முடிவடைந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வருகை தந்து வைகை ஆற்றில் இறங்கவிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், தற்போது இந்த விழாவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சினி, அதாவது மதுரை உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி காலை 5:51 மணி முதல் 6 மணி வரை எழுந்தருள உள்ளார். இதற்காக நேற்று இரவில் இருந்தே லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுவாக அழகர் வேடமிட்டு, கருப்பசாமி வேடமிட்டு, திரியேந்தி ஆடி பாடி மகிழ்ந்து அழகரை வரவேற்க காத்து உள்ளனர். தற்பொழுது இந்த நிகழ்விற்காக அழகர் இங்கு மதுரையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு வந்துள்ளார். நேற்று இரவு அந்த தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் திருமஞ்சனமாகி அங்கிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து அதன் பின்பு கருப்பசாமி கோவில் உள்ள எழுந்துருளி அங்கு 1000 பொன் சப்பரத்தில் எழுந்துருளி மீண்டும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துருளி தற்பொழுது பக்தர்கள் வெள்ளத்திற்கு இடையே அந்த மதுரை வைகை ஆற்றை நோக்கி மண்டகப்படிகளில் எழுந்துருளி வண்ணம் வந்து கொண்டு இருக்கிறார். இதற்காக மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். வைகை ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அந்த தங்க குதிரை வாகனத்தில் அந்த கள்ளழகர் எழுந்தருளும் அந்த நிகழ்வை காண்பதற்காகவே விடிய விடிய பக்தர்கள் ஆர்வமுடன் உற்சாகமாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது இதற்கு முன்னதாக, அதாவது இந்த கள்ளழகர் மதுரை அழகர் கோவிலில் இருந்து மதுரை திரும்பும் வரை 430 கிலோமீட்டர் தூரம் 483 மண்டகப்படிகளில் எழுந்தருள்கிறார். இது ஒரு 2500 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த பாரம்பரியமான இந்த மதுரை மாநகரில் இந்த நிகழ்வானது தொடர்ந்து குறிப்பிடத்தக்கது. இது தென்னகத்தின் ஏதென்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது.
எனவே அந்த பாரம்பரியமிக்க இந்த திருவிழாவானது சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய இந்த திருவிழாவானது தற்பொழுது இன்னும் சில 10-20 நிமிடங்களில் அந்த நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வை காண்பதற்காக மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. ஆங்காங்கே சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வாகனங்களில் அழகர் வேடம் இருந்து அழகர் வேடம் அணிந்து மற்றும் பல்வேறு வேடம் அணிந்து விடிய விடிய ஆடிப்பாடி மகிழ்ந்து வருகின்றனர். அதே போன்று தற்போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த நிகழ்விற்காக லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிந்திருக்கிறார்கள். இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து நீங்கள் தகவல்களை அளித்தீர்கள். தொடர்ந்து பேசலாம், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. இன்றைக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த நிகழ்வினை நியூஸ் 18 தமிழ்நாடு நேரலையில் தொடர்ச்சியாக வழங்குகிறது. இந்நிலையில் சிறப்பு வர்ணனையை வழங்குவதற்காக நம்மிடையே அரங்கத்தில் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி கோ சிவச்சிதம்பரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கள்ளழகரோட இந்த மதுரை பயணம் 5 நாட்கள் நடைபெறும். இந்த மதுரை பயணத்தோட நோக்கம் என்ன? கள்ளழகர் விழா என்பது எளியவர்கள் அனைவரும் எந்தவித பேதமுமின்றி, ஜாதி மத இன பேதங்கள் இன்றி தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் தமிழர்களாக சேர்ந்து வணங்கக்கூடிய, பேதமின்றி வணங்கக்கூடிய ஒரு விழாவின் தத்துவமாக, அதன் மையப்பொருளாகத்தான் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. சிவ வைணவ சைவ வைணவ சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையை, ஆன்மீக ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வைபவமாகவும் இந்த சித்திரை திருவிழா பெருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்குவது நிகழ்கிறது. வாமனராய் வாழ்ந்திருந்த திருமாலின் பாதம் பட்டு வடிந்த ஓர் நீர்த்துளியால் பூமரங்கள் செழித்தோங்கும் புதுநீர் சிலம்பருவி புகழ் பாடும் திருமாலிரும் சோலை அழகா போற்றி போற்றி என்று திருமாலிருஞ்சோலை அழகனான மூலவரான ஸ்ரீ பிரம்மசுவாமி, உற்சவமூர்த்தியான அழகிய ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் எனும் அழகராக, நம் உள்ளம் கவர் கள்வனாக, கள்ளழகனாக, கள்ளர் இனத்தவர் அனைவரும் சேர்ந்து போற்றி பாரம்பரியமாக அன்றைய காலம் தொட்டு, ஆலயம் தொடங்கிய காலம் தொட்டு, அதாவது பாண்டியர்கள், தொடர்ந்து விஜயநகர அரசுகள், பிறகு திருமலை நாயக்கர் என்று வரலாற்று ரீதியாக அந்த ஆலயத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் 120 ஆண்டுகள் பழமைமிக்க வரலாறு பொறிக்கப்பட்ட அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய பொறிக்கப்பட்ட விஷயங்கள். இது தவிர பாசுரங்கள், தமிழில் அற்புதமான பாசுரங்கள் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முந்தையதாக சற்று ஒரு சிறிய மாற்றத்தோடு மிகுந்த பொலிவோடு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சேரக்கூடிய ஒரு விழாவாக கள்ளழகர் விழா அமைந்திருக்கிறது. வைணவ விழாக்கள்ல அழகரோட இந்த மதுரை பயணம் அப்படின்றது எந்த அளவுக்கு தனித்துவமானது? பொதுவாக வைஷ்ணவார்த்தவமான உள்ள கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது இயல்பு. தனித்துவம் என்று நாம் கருத வேண்டுமென்றால் இந்த பெருமாள் கோவிலின் வழிபாடே தனி. திருமாலிருஞ்சோலை காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி, 18ஆம் படியை உடைய கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வமாக அந்த திருமால் கோவிலுக்கே காவலாக இருக்கக்கூடிய வண்ணத்தை இங்கு காண முடியும். அதுபோக கணபதிக்கான வழிபாடு அழகர் மலை கோவிலில், திருமாலிருஞ்சோலை கோவிலில், அழகர் கோவிலில் உண்டு. பைரவர் கோவில் உண்டு. அதுவும் பழம்பெரும் மரபை சார்ந்த லிங்காயத்துக்கள் எனும் ஒருவருடைய சிலையும் வைத்திருக்கிறது. எனவே சைவ வைணவ மரபுகளை ஒருங்கிணைக்கும் எண்ணத்தோடு
இந்த ஆலய மரபு போற்றப்பட்டு வருகிறது என்பதை நம்மால் உணர முடியும். திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் என்று போற்றப்படுகிற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் நிகரற்ற அழகு பொருந்தியவராக, அழகு நிறைந்தவராக மக்களை தேடி வருகிறார், பொதுமக்களை தேடி வருகிறார், பாமரர்களை தேடி வருகிறார், அன்புக்கு கட்டுப்படுகிறார். அன்பார்ந்த உள்ளங்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவின் தத்துவத்தை நமக்கு இந்த பூ உலகில் நாம் எல்லாம் அதை நிச்சயமாக அதை கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இன்றைய ஒரு நாள் அனைவருக்கும் சமமாக, அனைவருக்கும் ஒருமித்த ஒரு பலத்தோடு பெருமாள் அருளாசி புரிய